ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி இந்த விஷயத்த இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய விஷயமாக்க வேண்டியதில்லை. எதையுமே ஒரு கொ குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அத நம்ம ஒரு மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாரியான ஒரு முடிவுக்கு நான் வர ஆரம்பிச்சுட்டேன். அதனால நான் என்ன இது பண்ணேன்னா, சரி இதுக்கு அடுத்த நாள் நம்ம அம்மாகிட்ட நம்ம சொல்ல வேணாம். இந்த முயற்சி நம்ம பண்ணுறோங்கிறத நம்ம யார்கிட்டயும் காட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். அதனால என்னாச்சுன்னா, நம்ம என்னதான் ஒரு விஷயம் முடிவு பண்ணாலும் செஞ்சாலும், அத நம்ப கொண்டுட்டு போறோம் இல்லைங்கிறத தாண்டி, நம்மளுக்கு எது சரியா வருது, வரல அத நம்ம முதல்ல யோசிக்கணும். அத யோசிச்சனாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனைகள் நம்மளுக்கு கிடையாது. அதுதான் நான் யோசிச்சேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இத நம்ப வேற இதில நம்ம கொண்டுட்டு போவோம், பார்ப்போம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில இத நான் முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அம்மாகிட்ட சொன்னேன். இது மாரி நான் அந்த ஆஃபீஸில வேலை பார்த்ததுக்கான இதுங்கிறது இல்லம்மா. நான் எவ்வளோ முயற்சி பண்ணி தான் இது பண்ணிகிட்டுருக்கேன். ஆனா அவங்க அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குற மாரி தெரியல. எப்போதுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில ஏதாச்சும் ஒரு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலம்மா அப்படின்னோனே, "ஏன் நீ அப்படிலாம் சொல்ற? அதெல்லாம் இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே இருக்கிறதா ஒரு வேலைக்குன்னு போனோம்னா, உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா போனதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போனப்போ எல்லாரோட பார்வைங்கிறது என் மேல எப்படி இருந்துச்சு? என்னடா இது புருஷன் இது பண்ணி போயிட்டான். இவ இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசினவங்களும் பரவாயில்ல. பிள்ளைங்கள காப்பாத்துறதுக்காக இது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பேசினவங்களும் இருக்காங்க. அத விட்டுட்டு இது சரியில்ல, இவ சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாரி வேற விதமா பேசினவங்களும் இருக்கிறாங்க. அதனால யார் பேசுறதையுமே நம்ம ஒரு விஷயமா எடுத்துட்டு போனோம்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க. இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ம்மா. நீ அந்த சூழ்நிலையில எங்களுக்காக கஷ்டப்பட்ட, எல்லாம் பண்ண. சாப்பிடாம வேலை பார்த்து எங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க இல்லைங்களா? இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு நான் ஒரு வேலை பார்க்குறேன்னா, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். நமக்கு ஒருத்தவங்க நல்லா வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்களே, சரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாச்சும் இது பண்ணணும். அது பண்ணாம நம்ம பேசுறதையே குறை சொல்லிக்கிட்டு, தேவையில்லாம இது பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு கண்டிப்பா கோவங்கிறது வரும் தானம்மா அப்படின்னோனே, சரி விடும்மா அதெல்லாம் நீ ஒரு விஷயமா எடுத்துட்டு இருக்க வேண்டியதில்ல. நம்ம பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. நீ முயற்சி பண்றத மட்டும் நீ இது பண்ணாத. கண்டிப்பா உனக்குன்னு ஒரு இது வந்துரும். கண்டிப்பா அதுக்கான ஒரு இதுங்கிறது கிடைக்கும் அப்படின்னோனே, சரி அதெல்லாம் கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். எதையும் நம்ம ஒரு இது பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டாம். பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அம்மா சொன்னது மாதிரியே அது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். என்ன அப்படின்னா, எங்க மேனேஜரா இருக்கிறவர் வேற எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற புதுசா வர்றவர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அத கேட்டோனே எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டு. ஏன்னா இவர் 2 இயர்ஸா இருந்துட்டு, யாருக்குமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒரு ட்ரெய்னிங் குடுக்குறதா இருக்கட்டும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதா இருக்கட்டும், எதுக்குமே அவர் ஒரு கை குடுக்குற மாரி இல்ல. எதா இருந்தாலும் ஒரு குறை தான் கண்டுபிடிப்பாரே தவிர, ஒரு நல்ல விதமா அத எடுத்துட்டு போவோம், பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே அவருக்கு கிடையாது. அதனாலேயே நான் என்ன யோசிச்சேன்னா, இவர் நம்மளுக்கு இவரால தான் பாதி நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆகுறதெல்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு நானாவே எனக்குள்ள தோண ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இனிமே இவர்கிட்ட நம்ம இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரினிவல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, சரி நம்ம அதெல்லாம் தேவையில்ல. இவர் நம்மளுக்கு என்ன இது பண்ணாலுமே நம்மளுக்கு பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுக்கு நான் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன இது பண்ணாருன்னா, சரி இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் சரியான ஒரு இதில நம்ம கொண்டுட்டு போலாம், பண்ணலாம், செய்யலாம். இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமைய கொஞ்சம் மாத்துறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, அத முழுமையா செய்யணும் அப்படின்ட்டு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஒரு விஷயமும் கூட. எந்த ஒரு விஷயமும் முழுமையா நம்ம மனசோட செஞ்சோம்னா தான், அது ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டா இருக்கும். அத விட்டுட்டு நம்ம தேவையில்லாம இது சரியில்ல, அது சரியில்ல
அது இப்படி, இது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா, நம்மளால அது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செயல்படுத்த முடியாத மாரியான ஒரு இது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இருந்தோனே, சரி விடுங்க பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் வந்து சிரமமா தான் இருக்கு. அந்த சிரமத்த நம்ம பார்க்காம வந்து நம்ம வாழ்க்கையில நீ வந்து முன்னேற ஆரம்பிச்சுட்டனாலே போதுமா அப்படிங்கிற மாரி எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இத நோக்கி போவோம் அப்படிங்கிற மாரியான ஒரு யோசனையில